இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமே. தூய ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் பாலைவன சத்தமாக, யோவானின் பாலைவன சத்தமாக, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமும் சிறுமைப்பட்ட ஜனமாக அநேக நாடுகளால் அது போரிடப்பட்டு முற்றுகையிடப்பட்டு அடிமையாக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் சந்ததியை ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகமெங்கும் இன்றைய நாட்களிலே அவர் சொன்ன வாக்குறுதியின்படி, அவர் கொடுத்த உறுதியின்படி பெருகச் செய்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை வெளியிலே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து சொன்னதைப் போல இதுபோல உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய நாடோடி வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு இருந்தாலும், ஒடுக்கப்பட்டிருந்தாலும், நெருக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய அளவில் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறார்கள். உலகத்தின் ஒளியாக பெருகி இருக்கிறார்கள். உலகத்தின் வழியாக பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கு மே 16ஆம் நாள் உலகத்தின் ஒளி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களிலே இந்த ஒளி இருளோடு போராடி அந்த இருளை வெற்றி கண்டு ஒளியாக உலகத்தில் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒளி ஒன்று தன்னுடைய இருளுக்கு முன்பாக கைதியாக நின்று கொண்டிருக்கிறது என்றால், உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அவர் இருளாகிய ஏரோதினிடத்தில் கல்வன் போல அங்கு நின்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். கண்காணாத கடவுளை நாம் கண்கூடாக பார்க்கும்போது வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவரே கடவுளுடைய அடையாளம், வெளிப்பாடு, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் இருளை காண்பதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இடறி விழுவதில்லை என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஆப்பிரிக்கா தேசம் இருண்ட கண்டமாக இருக்கிறது. இருண்ட மக்கள், இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அன்றைக்கு அநேக இங்கிலாந்து நாட்டினுடைய, லண்டன் நாட்டினுடைய மிஷினரிமார்கள், சீனா நாட்டினுடைய மிஷினரிமார்கள் சென்றதினால்தான் அந்த இருளான இடம் இன்றைக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட இந்திய தேசமும் கூட ஒரு காலத்தில் இருட்டாக இருந்தது. இந்த மிஷினரிமார்கள் வந்ததினால்தான் இன்றைக்கு அது வெளிச்சத்தை கண்டது. இன்றைக்கும் கூட வெளிச்சமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இருளாக்க அநேக சாத்தான்களும் பிசாசுகளும் கூடி நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்குரிய அன்பிலே நீங்களும் நானும் இழுக்கப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு அடியனை எடுத்துக்கொண்டால் இந்த ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்த கடவுள் என்னை சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இருளாக இருந்தபோது ஒளியாக வந்து என் வாழ்வில் அவர் பிரவேசித்ததினால்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய குடும்பம் முழுவதும், சந்ததி முழுவதும் வெளிச்சமாக மாறினது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்றைக்கு சுடரொளி வீசுகிற, பிரகாசிக்கிற வானத்து நட்சத்திரங்களைப் போல உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் கடவுள் பிரகாசிக்க பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரை ஒளியினிடத்தில் வருகிறவன் இருளை காண்பதில்லை. இன்றைக்கு இந்த இந்திய தேசம் இருளின் பாதையில் ஆண்டவரே அதிகாரம் என்ற இருள், சமயம் என்ற இருள், ஒடுக்குதல் என்ற இருள், அடிமைத்தனம் என்ற இருள், ஜாதியம் என்ற இருள் திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் இன்றைக்கு
பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீர் ஒளியாக இருந்து இந்த தேசத்தை, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அனைத்து மக்களையும் ஆண்டவரை ஒரு சமநிலைக்கு நீர் அழைத்து வர வேண்டும் மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் இறைமைந்தனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.